subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொல்லமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஒன்றாடுவமாக என்றென்று வாழும் இல்லாமலே இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தையின் அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்து உரிமை பெறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தொள்வீராக. உமோடு ஆவியாரின் என்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே
பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கி செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல் என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாய் இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோரையும் சிறைப்பட்டோரையும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 78. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுள் அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கீழெழுந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைப்பிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென கூறி மாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேல் அவர் முழுமையாக புறக்கணித்தார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். Alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகளை யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருளுக, எல்லாவற்றுமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தினாரையும் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விலக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனை, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடையும் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தை வழிபாடு மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மன்னித்து வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். மன்னிப்பின்றி நம்ம பார்க்கின்ற பொழுது அது ஒரு வார்த்தை அல்ல, மாறாக வாழ்வின் உச்சமாக அவை இருக்கின்றன. நாம் பெரும்பாலான சூழ்நிலையில் மன்னிக்கின்றோம், ஆனால் அப்படியே சென்று விடுகின்றோம். மன்னிக்கின்றோம், மன்னிப்பை பெறுவதற்கு ஆசைப்படுகின்றோம், ஆனால் அதன் உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் மறுக்கின்றோம். இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு சூழலில் நான் மட்டும் மன்னிப்பு பெற வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம், மற்றவர்களை மன்னிப்பதற்கு தயங்குகின்றோம். இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை மன்னித்து வாழக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த யதார்த்த உலகில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் எதை முன்னிலைப்படுத்துகின்றோம் என்றால், எனக்குரியவர், என்னுடையவர், என்னுடைய அன்புக்கு உரியவர், என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய உறவினர், அப்படி என்றால் மட்டும் நான் மன்னிப்பதற்கு ஆசைப்படுகிற ஒழிய மற்றவர்களை நான் மன்னிப்பதற்கு நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அவளை மன்னிப்பதும் இல்லை. காரணம், அவர்கள் என்னுடையவர்கள் இல்லை என்ற ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு என்பது நாம் மன்னிக்கின்ற பொழுது மட்டும்தான் அது அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாறுகின்றது. இந்த யதார்த்தங்களை பார்க்கின்ற பொழுது பல்வேறு நபர்கள் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இன்னும் குறிப்பாக மனநோய் என்பது இந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த மனநோயால் ஒருவர் பாதிக்கப்படுகின்றார். அந்த மனநோய் என்பது உடல் நோய்க்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறிவிடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் எப்பொழுது நாம் இந்த மனநோய் இல்லாமல் நல்லதொரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் உடலளவிலும் நோய்களின்றி நம்மால் வாழ முடியும் என்பதை நாம் பல மனிதர்கள் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே,
எனக்கு தெரிந்த ஒரு அருள் அன்னை இருக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இறைவனுக்காக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அந்த அர்ப்பணித்த அந்த அருள் சகோதரி எவ்வாறு செயல்படுகிறார் என்றால், அனைவருக்கும் உகந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இருப்பினும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு பல நோய்கள் இருப்பதாக அவருடைய உள்ளுணர்வானது அவருக்கு சொல்லி கொண்டே இருக்கின்றது. எனவே ஒரு முறை அவர் மருத்துவமனைக்கு செல்கின்றார். அங்கே சென்று அவர் சோதித்து பார்க்கின்றார். சோதித்து பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகின்றது அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது. இப்பொழுது இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனால் மருத்துவர் அவருக்கான நாளையும் குறித்து விடுகின்றார். இன்னும் 6 மாதம் காலம் மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். எனவே அதுவரை நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அந்த மருத்துவர் அவருக்கு ஆலோசனை கூறுகிறார். அதன் அடிப்படையிலேயே அந்த அருள் சகோதரனுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார். ஏற்கனவே நன்மைகள் பல செய்து கொண்டிருந்தவர் இன்னும் குறிப்பாக அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை என்னால் யாராவது காயப்பட்டு இருக்கின்றார்களா, என்னால் யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள், ஒருவேளை என்னுடைய வார்த்தை பலரை காயப்படுத்தி இருக்கின்றதா, என்னுடைய செயல்பாடு மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றதா என்று அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய நினைவுக்கு வருவது அவருடைய தாயார் நினைவுக்கு வருகின்றார். ஏனென்றால் அவர் பல ஆண்டுகளாக அவருடைய தாயிடம் பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே அது அவருடைய சிந்தனைக்கு எழுகின்றது. எனவே எப்படியாவது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணி அவர் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது அவருடைய தாயார் அவரை வரவேற்பதற்காக அந்த வாசலை காத்து கொண்டிருக்கின்றார். இவர் வருவதை பார்த்த உடனே அமர்ந்த தாயை எழுந்திருந்து அவரை வரவேற்கின்றார். ஆற தழுவுகின்றார். ஆற தழுவுகின்ற பொழுது அருள் சகோதரனுடைய தாயிடம் இவ்வாறு சொல்வார், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் தவறான ஒரு வார்த்தைகள் கூறியதை நான் ஒரு பெரியதாக எண்ணிக்கொண்டு இந்நாள் வரை உங்களிடம் பேசாமல் இருந்திருக்கின்றேன், உங்களை மதிக்காமல் இருந்திருக்கிறேன், உங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். எனவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ தாய் சொல்லுவாள், நீ என்னை புறக்கணித்தாலும் என்னை ஒதுக்கினாலும் என்னோடு பேசாமல் இருந்தாலும் நீ என்னுடைய மகள். எனவே எந்த ஒரு சொல்லிலும் நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அன்றே நான் உன்னை மன்னித்து விட்டேன், இன்றுதான் நீ அந்த மன்னிப்பை பெற்றிருக்கின்றாய் என்று அந்த தாய் சொல்கின்றாள். அதை கேட்ட உடனே அந்த அருள் சகோதரிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அவள் என்ன செய்ய அதை உணர ஆரம்பிக்கின்றார்கள். எனவே வாழ்க்கை இன்னும் அழகாக வாழ ஆரம்பிக்கின்றார். இன்னும் கொஞ்ச நாள் தாயோடு அந்த நாட்களை அவர் கழிக்கின்றார், மகிழ்ச்சியாக இருக்கின்றார். காலங்கள் கடக்கின்றன. 6 மாதங்கள் கடந்து 7 மாதமாக அது மாற ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது இவர் மீண்டும் அந்த மருத்துவரிடம் போய் பரிசோதிக்க செல்கின்றார். அங்கே செல்கின்ற பொழுது அவருக்கு கிடைத்த அந்த பதில் என்னவென்றால், அவருக்கு ஏற்ப அந்த புற்றுநோயானது முழுவதுமாக நீங்கிவிட்டது என்று. அன்புக்குரியவர்களே, நாம் மன்னிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? குணமாக்கப்படுகின்றோம். பல நேரம் நம்ம நினைப்போம், நாம் மன்னிக்கிறதுனால மற்றவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? குணமாக்கப்படுகின்றார்கள், மற்றவர்கள் தான் ஆறுதல் அடைகின்றார்கள், மற்றவர்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று. ஆனால் அதுவல்ல. மன்னிப்பு அளிக்கின்ற பொழுது மட்டும்தான் அது தெரியும். அதனுடைய ஆழமான சிந்தனையும் அந்த ஆழமான உள்ளுணர்வும் அதன் ஆழமான தாக்கமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. எனவே நாம் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்பை பெறுவதற்கு மட்டும் நாம் ஆசைப்படுகின்றமே ஒழிய மன்னிப்பதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை. எப்பொழுது நாம் பிறரை மன்னிக்கின்றோமோ அப்பொழுதுதான் பிறர் அளிக்கின்ற மன்னிப்பும் நமக்குரியதாக மாறுகின்றது. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பணியாளர் மன்னிக்கப்படுகின்றார். ஆனால் அவர் வெளியே செல்கின்ற பொழுது அவரிடம் கடன்பட்டவரை மன்னிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. எனவே அவர் தண்டிக்கப்படுகின்றார். அவர் மிகவும் துன்பத்துக்கு ஆளாக்கப்படுகின்றார். ஏனென்றால் பெற்றவர் கொடுப்பதற்கு தயங்கினார், பெற்றவர் கொடுப்பதற்கு மனமில்லாமல் இருந்தார். எனவே அவர் எங்கே செய்தார்? அதற்குரிய கைமாறி பெறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேரை நாம் மன்னித்திருக்கின்றோம்? எத்தனைபடி மன்னிப்பை நாம் முதலில் பெற்று இருக்கின்றோம்? நாம் மன்னிப்பு பெற்றுவிட்டேன் என்று நாம் சொல்கின்ற போது நமக்குள் அந்த மகிழ்ச்சியானது இருக்கின்றதா, ஆனந்தம் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது ஆனந்தமும் எப்பொழுது மகிழ்ச்சியும் நமக்குள் வரும் என்றால் உண்மையிலேயே நான் அந்த மன்னிப்புக்கு உரியவளாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான். அது எப்பொழுது வரும் என்றால் நானும் பிறரை மன்னிப்பதற்கு தொடங்குகின்ற பொழுது,
அந்த மன்னிப்புக்குரிய வாழ்வை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது மட்டும்தான் உண்மையிலே அதற்குரிய வாழ்வை நாம் வாழ முடியும். இன்னும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் மன்னிப்போம், மன்னிப்பை பெறுவோம். அதோடு நின்று விடாமல் அந்த மன்னிப்புக்கான அந்த காரணங்கள், அந்த குற்றங்களை மறப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். அதுதான் உண்மையான மன்னிப்பாக இருக்கும். நான் மன்னிச்சிட்டேன், எல்லாம் மறந்துட்டேன் என்று சொல்லி வாய் வார்த்தையில் சொல்லிவிட்டு உள்ளுக்குள் வைத்து கொண்டு நாம் இருந்தோம் என்றால் என்றோ ஒரு நாள் அது நம்மை தாக்கும், நம்மையும் தாக்கும், மற்றவர்களையும் தாக்கும். எனவே அவ்வாறு இல்லாமல் மன்னிப்பதை முழு மனதோடு மன்னிப்போம், பெறுவதை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றல் அலைகள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதே எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றவர் மீண்டும் வருவாரினை உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வாழ்ந்த அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகும்படி ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கிணமிக்கை இழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் அறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணமக்கு ஒளியும் முறையை தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்களும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனமை தாழ்மையிடும் என்றாடுகின்றோம். ஆண்டவரை உள்ளே எங்கும் வரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்திலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா தொழிலினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தும் எதிர்நோக்குடன் துயில் குழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்து நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளை கண்ணை தாயம் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலக உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் அனைவழி பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் அன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக ஒரே குடும்பமாக இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை எப்போதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கும் சனமாயிருப்பமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பெருமதற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்துதர்களுக்கு மொழிநீரை எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் முதல் அவை நம்பிக்கை மட்டுமே நோக்கி பார்த்து முதலவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இப்படி விருந்து கவலைக்கு பெற்றுள்ளோம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும்.
ஆமேன். நன்றியுரி மன்றாடுவமாக. என்றென்று வாழும் இல்லாமல் இறையும் நாங்கள் உட்கொண்டை திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் நிறைவாக சீரழிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, ஞானனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.